அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பண்ருட்டி பரணி டைலர்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா மெயினாக நாங்கள் டைலரிங் ஆரி கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லலான்ட்டு தான் இந்த பதிவு. ஏன்னா டெய்லி ஒரு 4-5 பேர் வந்து டெய்லி என்கொயரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கு எல்லாம் விளக்கமாக தெரியணுன்றதுக்காக எங்களோட வழிமுறைகள், பயிற்சி முறைகள் என்னன்றதை பற்றி உங்களுக்கு சொல்லலான்ட்டு இந்த பதிவு போடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டைலரிங் கிளாஸு வாரத்தில் 5 நாள் கிளாஸ், திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும். சனி ஞாயிறு லீவு. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம். காலையில் 10 to 12 ஒரு பேட்ச், 12 to 2 ஒரு பேட்ச், 3 to 5 ஒரு பேட்ச், 4வது பேட்ச்சு 6 to 7. மற்ற 3 பேட்சுமே 2 மணி நேரம். கடைசி பேட்ச் மட்டும் 1.5 மணி நேரம். ரூபா பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து மாதம் 2000 ரூபா வாங்குகிறோம். நிறைய பேர் முன்கூட்டியே அதிக அளவில் ஃபீஸ் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அவங்க எப்படி கற்றுக்குறாங்களோ அப்படின்னு சிலதெல்லாம் மற்றவங்களை பற்றி குறை சொல்லக்கூடாது. இருந்தாலும் நாங்கள் வாங்குறது மாதம் டைலரிங்க்கு 2000 ரூபா ஃபீஸ் வாங்குகிறோம், ஆரிக்கு 3000 ரூபா ஃபீஸ் வாங்குகிறோம். இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு சரியாக வந்ததுன்னா ஒரு மாதத்தில் அவங்க கண்டினியூ பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிறதா இருந்தாலும் போகலாம். அவங்களுக்கு வர்ற அவங்களோட திறமையை பொறுத்து இருக்குது. அதனால் இதுக்கு 2000 ரூபாயும் அதுக்கு 3000 ரூபாயும் வாங்குகிறோம் மாதம். ஃபஸ்ட்டு திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் கிளாஸு, சனி ஞாயிறு லீவு. நடுவில் நாங்கள் கிளாஸ் ஏதாவது லீவ் விடுற மாதிரியா இருந்தால், ஏதாவது ஃபங்க்ஷன் அது இதுன்னு நாங்கள் போகிற மாதிரியா இருந்தால் சனிக்கிழமை கிளாஸ் வச்சுருவோம். மற்றபடி வாரத்தில் 5 நாள் கிளாஸு கண்டிப்பாக உண்டு. மாதத்துக்கு 20 கிளாஸ். ஒரு டைலரிங் கோர்ஸ் சேர்றோம், ஆரி கோர்ஸ் சேர்றீங்க அப்படின்னா இது எவ்வளோ நாளைக்குள்ளார கற்றுக்க முடியும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மாதம், கண்டிப்பாக 3 மாதம் ஆகும். அதிகபட்சம் 4-5 மாதம் ஆகும். சில பேர்லாம் வந்து டைலரிங்கை 7-8 மாதமாக கண்டினியூ பண்ணின்னு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அது அவங்கவுங்க ஸ்பீடு, அவங்களுக்கு வர்ற ஃபினிஷிங்கை பொறுத்து இருக்குது. ஏன்னா நாங்கள் கிளாஸை வந்து தடன்னு அடித்து தள்ளின்னு போகிறதான் கிடையாது. இன்னைக்கு கிளாஸ் நீங்கள் பண்ணுறீங்க, ஃபினிஷிங் நல்லா இருக்குது அப்படின்னா தான் நாளைக்கு வேறு கிளாஸ் போகும், வேறு மெத்தடு போகும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ஒர்க்கே தான் நாளைக்கும் பண்ணணும். அதை ஒரு தடவைக்கு சில பேர் ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒரு தையல் போடுறாங்கன்னா ஒரு 2 தடவைலேயே ஃபினிஷிங் நல்லா வந்துடும். அப்படி இருக்கிறவங்கள விட்டுட்டு அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் மறுநாள் வேறு கிளாஸ் போயிடுவோம். ஆனால் சில பேருக்கு அந்த தையலை ஒரு 10 தடவை தைச்சி பார்த்தாலும் சரியாக வராது. அப்புறம் என்ன பண்ணுவோம், திரும்பவும் அதே தான் கொடுப்போம். அப்போ அவங்க ஒன்றுக்கு ஒரு 10-15 தடவை அதை தைச்சாதான் அந்த ஃபினிஷிங் வருதுன்னா அந்த 10-15 தடவை தைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ட்ரைன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதே சமயம் அடுத்து வந்து இந்த ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற துணி, மெட்டீரியல், கிளாத்து எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம். இதை வந்து அவங்கள எடுத்துன்னு வர சொல்கிறதுலாம் கிடையாது. எவ்வளோ மெட்டீரியலோ அதுக்கு நான் தனியாக மெட்டீரியல் நான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் அந்த மெட்டீரியல்லாம் அவங்களுக்கு கொடுத்து அந்த தையல்லாம் பழக்கப்படுத்துவோம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்கு, ரெக்கார்ட்ஸு இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறோம். உங்களுக்கு ஒரு ரெக்கார்டாக எல்லாத்தையுமே தயார் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா உங்களுக்கு நடுவில் டச் விட்டுருச்சு, 1 மாதம் 2 மாதம் வரல, ஒரு வருஷமே விட்டுருச்சு அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற ரெக்கார்ட் நோட்ஸை எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் திரும்ப அதை கண்டினியூ பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ரெக்கார்ட்ஸ் நோட்டெல்லாம் நாங்கள் தயார் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல அந்த தையலெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுருவோம். ஓரம் அடிக்கிறது, சிங்கிள் ஓரம், டபுள் ஓரம், கர்ச்சிப்பு, கைலி மடிப்பு அப்படின்னு தனித்தனியாக கொண்டுட்டு வரோம். ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி, இப்படி தனித்தனி கோர்ஸாக சொல்லிக்கிட்டு வந்து அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒவ்வொன்றா தயார் பண்ண பிறகு அப்புறமேட்டு தான் நாங்கள் வந்து பிரேசியர்னு ஒன்று கொண்டுட்டு வருவோம். பிரேசியர் உள்பாடி. அந்த உள்பாடியை அதுவும் அளவு எடுத்து பண்ணுறது. வெறும் அளவு ஜாக்கெட்டை எடுத்தோடனே அளவு ஜாக்கெட்டை கொடுத்தலாம் நாங்கள் பண்ண வைக்கிறது கிடையாது. ஒருத்தவங்களுக்கு அளவு எடுத்து அதன் மூலிமா தைக்க வைக்கிறோம். அந்த பிரேசியர் தைச்சி அந்த பிரேசியர்லேயே பார்த்தீங்கன்னா நோட்டில் வரையணும், சார்ட்டு, பேப்பரு இதெல்லாம் வரைஞ்சி பேப்பரில் கட் பண்ணி காமிச்ச பிறகு அப்புறமேட்டு தான் துணிக்கு வருவோம். அது எல்லாமே கரெக்டாக பண்ணுறீங்கன்னா 2-3 பிரேசியர் பண்ணிவிட்டு உடனே அடுத்து சாதா ஜாக்கெட்டுன்னா வயசானவங்க ஆயாக்கள் போடுறாங்க பாருங்கள், இந்த கட்டு இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரி சாதா ஜாக்கெட் அதை தயார் பண்ண வைக்கிறோம். அதை தயார் பண்ணி அதுக்கு பிறகு தான் கஜ்ஜாக்கெட்டுக்கே கொண்டுட்டு வருவோம். கஜ்ஜாக்கெட்டுக்கு கொண்டுட்டு வந்து அதுலேயும் நோட்டு, சார்ட்டு, பேப்பர் இதெல்லாம் கொண்டுட்டு வந்து நல்லா பண்ண பிறகு தான் துணிக்கு வருவோம். அந்த கஜ்ஜாக்கெட்டை நீங்கள் வரும்போதே நாங்கள் முன்கூட்டியே சொல்லிடுவோம். கஜ்ஜாக்கெட்டை வந்து நீங்கள் மற்றவங்ககிட்ட டைலருக்கு நான் கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு ஜாக்கெட்டை தைக்க கொடுங்க, நான் தைச்சின்னு வரேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வாங்க, துணி வீணாக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் தயார் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது அவங்க மற்றவங்ககிட்ட கஜ்ஜாக்கெட்டை வாங்கிட்டு வருவாங்க. அந்த ஜாக்கெட்டை தான் அவங்களுக்கு பயிற்சியை கொடுப்போம். அதில் அவங்க தச்சு எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் தச்சு கொடுங்க, அவங்க என்னென்ன குறை சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள், அதை எல்லாத்தையுமே அடுத்த ஜாக்கெட்டை திருத்திக்கலாம். அது வரைக்கும் அவங்ககிட்ட ஏதோ உங்கள் காசுலாம் வாங்காதீங்க, ஃப்ரீயாகவே தச்சு கொடுங்க, இல்லை முடிஞ்ச மெட்டீரியலே நீங்களே எடுத்து தச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி தயார் பண்ணுறோம். அப்போ அவங்க கஜ்ஜாக்கெட்டுக்கு வரும்போது அவங்களோட தையல்களில் எல்லாத்தையும் அந்தளவு ஃபினிஷிங்காக நாங்கள் கொண்டுட்டு வந்துடுவோம். ஓகேங்களா?
அப்போது நீங்கள் வந்து சேர்றீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மாதத்தில் நீங்கள் நிச்சயம் ஒரு டைலராக உருவாகிட முடியும். உங்களோட ஸ்பீடை பொறுத்து நீங்கள் 3 மாதத்துக்குள்ளார முடிக்கிறீங்களா, 4 மாதத்துக்குள்ளார முடிக்கிறீங்களா அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்குங்க. இவ்வளவுதான் டீட்டெயில். எங்களோட கிளாஸோட டீட்டெயில்ஸ் இதுதான். நிறைய இடத்துல அப்படியே சிலதெல்லாம் சொல்லுவாங்க. அதான் திரும்பவும் சொல்கிறேனே, அடுத்தவங்களை நம்ம குறை சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் நான். எங்களோட டைமிங் பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம்னா கரெக்டாக 2 மணி நேரம் தான். 10 மணிக்கு கிளாஸ்ன்னா நான் அந்த 9:58க்கு தான் கிளாஸ் உள்ளாரே வருவேன். 11:55க்குலாம் கிளாஸ் முடிச்சுட்டு நான் வெளியே வந்துடுவேன். அடுத்து 12 மணிக்கு தான் அடுத்த கிளாஸுக்கு நான் போவேன். 12 மணி அவங்களுக்கு 1:58க்கு முடிச்சுட்டு நான் வெளியில் வந்துடுவேன். அதே மாதிரி கிளாஸும் 58க்கு தான் நான் உள்ளார போவேன். கரெக்டாக 4:50க்கு 5 மணிக்கு நான் வெளியில் வந்துடுவேன். 6 to 7 கிளாஸும் ஒவ்வொரு கிளாஸுமே கரெக்டாக அந்த டைமுக்குள்ளார தான் நடக்கும். இதில் நீங்கள் ஃபீஸ் கட்டி சேர்றீங்க, ஒரு மாதத்தில் 10 நாள் தான் வரீங்க அப்படின்னா திரும்ப 6 நாள் கிளாஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா நாங்கள் மாதம் கரெக்டாக நீங்கள் இந்த தேதி இன்னைக்கு 10ஆம் தேதி ஜாயின் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் 9ஆம் தேதி ஃபீஸ் கொடுத்துடணும். அது வந்து கண்டிஷன். ஏன்னா நாங்கள் முறையாக கரெக்டாக பண்ணுறோன்னும் போது நாங்கள் அந்த ஃபீஸ் விஷயத்தெல்லாம் சமரசம் பண்ணிக்கிறது இல்லை. அதேமாரி எவ்வளோ நெருக்கமானவங்க இருக்காங்க, எவ்வளோ வேண்டப்பட்டவங்க இருக்காங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் விஷயத்தில் நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ஆனால் சொல்லிக் கொடுக்குறது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். எங்களுக்கு எல்லாருமே ஸ்டூடெண்ட் அப்படின்ற ரீதியில் தான் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். டைமிங்கு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் லேட்டாக வந்தாலும் 1/2 மணி நேரத்துக்கு கூடுதலாக எடுத்துக்கணுன்னா முடியாது. ஏன்னா அடுத்த பேட்ச் வந்துடுவாங்க. 10 மணிக்கு 10:30க்கு தான் வந்தேன், நான் 12க்கு போனேன்னா 12 வந்துடுவாங்க. நீங்கள் 12க்குலாம் முடிச்சுட்டு வந்தாகணும். அதனால் அந்த 1/2 மணி நேரம் கூட கிடைக்காது உங்களுக்கு. கிளாஸோட டீட்டெயில்ஸ் இவ்வளோ தான். டைமிங்கு ரொம்ப முக்கியம். இது கிளாஸை வந்து நாங்கள் ஒரு லெட்ஜர் வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். அதாவது நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்க, எத்தனை மணிக்கு போகிறீங்க, என்னன்னைக்கு வரீங்க, என்னன்னைக்கு லீவ் போட்டீங்கன்றதெல்லாம் லெட்ஜர் வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தோம். கிளாஸ் டைமிங்கு இது எல்லாமே உண்டு. சரிங்களா? ஓகே. இதுக்கு மேலே டீட்டெயில்ஸு நேரில் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு போகிறாங்க. டெய்லி ஒரு 4 என்கொயரி வந்துக்கிட்டு இருக்குது. அதில் மேக்ஸிமம் வந்து சேர்ந்துடுறாங்க. இருந்தாலும் மற்றவங்க தூரத்தில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கேன். ஓகே, வாங்க பயிற்சிக்கு வாங்க. உங்களுக்கு முறையாக கற்றுக் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். அனைவரும் நல்லபடியாக இந்த தொழிலை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.